ஒரு சின்ன சோலார் பேனலை பயன்படுத்தி நம்ம வீட்டில் எரியக்கூடிய பல்பை நம்மளாலே எரிய வைக்க முடியுங்க. அது எப்படி சாத்தியம்? இதுக்கு பெரிய டெக்னிக்கல்லாம் வேலைலாம் தேவைன்னா அப்படிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஒரு மினி சோலார் பேனல், அது 9 வோல்ட்டாக இருக்கலாம் உங்ககிட்ட, இல்லை 12 வோல்ட்டாக இருக்கலாம். இது ஒரு 5 வாட் இருக்க மினி சோலார் பேனல் தான். அதுக்கப்புறம் ஒரு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்னு ஒன்று. அந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் 6 பின் இருக்கும். எல்லாத்துலேயும் ப்ளஸ் மைனஸ்னு எல்லாம் பிக்சர் படம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 ப்ளஸ் மைனஸ்னு சோலார்லேருந்து வர கனெக்ஷன் இங்கே கொடுத்துருக்குறேன். அதுக்கு அடுத்து நடுவில் இருக்க 2 பேட்டரி கனெக்ஷன், பேட்டரி படம் போட்டிருப்பாங்க. அதை ப்ளஸ் மைனஸ் அதிலே குறிப்பி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவுட்புட் கொடுத்துருப்பாங்க லோடுன்னு. இது ப்ளஸ் மைனஸ் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத 2 எடுத்துன்னு இந்த மினி இன்வெர்டர் போர்டு வச்சுருக்கேன் பாருங்க, கீழே ரெட் கலர், அதுக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வர கரண்ட்டு எனக்கு இதில் 220 வோல்ட் அவுட்புட் வரணும். அப்படி 220 வோல்ட் இதில் அவுட்புட் வந்தால் தான் எனக்கு இதில் 2 ப்ளக் பாயிண்ட் இருக்குது. 2 ப்ளக் பாயிண்டில் நான் 2 9 வாட் எல்இடி பல்பை எரிய வைக்க முடியும். இப்போ செக் பண்ணுற, ஆன் பண்ணால் பாருங்கள், கரண்ட் 300 வோல்ட்டு, 250 வோல்ட்டு, 120 மாறி மாறி வருது. காரணம் ஏன் இப்படி மாறி மாறி வருதுன்னா, என்கிட்ட தற்சமயம் பேட்டரி இல்லாத காரணத்தால் நான் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் என்ன பண்ணியிருக்கேன், பேட்டரி இணைக்கல. நடுவில் பாருங்கள் காலியாக இருக்கு பாரு 2 பின்னு. அதில் பேட்டரி இணைக்காத காரணத்தால் தான் சார்ஜே நிற்காமல் அப்படியே விட்டு விட்டு வருது. அதில் 2 பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டா போதுங்க. இவ்வளோ தாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. யார் வேணாலும் வீட்டுக்கு வீடு சுலபமாக குறைந்த செலவிலே ஒரு மினி சோலார் பேனல் வாங்கிட்டு வீட்டுக்கு முன்புறம் ஒரு லைட்டு, வீட்டுக்கு பின்புறம் ஒரு லைட் வச்சிடலாம்.